வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மங்களம் பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மங்களம் பொங்கிட துணை வந்தானே. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் வெள்ளாட்டு குட்டிகளை பராமரிக்கும் முறைகள் மற்றும் இனப்பெருக்கத்திற்கான தேர்வு செய்யும் முறைகள் குறித்து விவரிக்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் நித்யசெல்வி அவர்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வணக்கம் வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. ஒருங்கிணைந்த தோட்டக்கலை அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் குளிர்பதன கிடங்கு மூலம் பயன்பெற்ற நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி பகுதியை சேர்ந்த வேளாண்மையாளர் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவிக்கை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் தக்காளி, இன்றைய வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம், கன்னியாகுமரி மாவட்டம் வடசேரி உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம், திருச்சி திருவரங்கம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம், வேளாண் வானிலையில் மாநில அளவிலான வேளாண் மண்டலங்களுக்கான சராசரி வானிலை அறிவிக்கை. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. மத்திய மாநில அரசுகள் வேளாண்மையாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை வகுத்து செயல்படுத்தி வருகின்றன. அவ்வகையில் தோட்டக்கலையின் வளர்ச்சிக்காக செயல்படுத்தப்படும் ஒருங்கிணைந்த தோட்டக்கலை அபிவிருத்தி திட்டத்தின்படி குளிர்பதன கிடங்கு மூலம் பயன்பெற்ற நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி பகுதியைச் சேர்ந்த வேளாண்மையாளர் எஸ் கிருஷ்ணன் அவர்களை சந்தித்த போது நாங்கள் பாரம்பரியமாக நம்ம தாத்தா காலத்துலேருந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ கடந்த காலத்தில் இந்த மலர் சாகுபடிக்காக நமது தோட்டக்கலை துறையானது எங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுத்து மலர் சாகுபடி செய்ய ஊக்குவித்தது. 2003 தொடர்ந்து மலர் சாகுபடி செய்து அதில் வருமானம் ஈட்டி உள்ளோம். இந்த வகையில் நாங்கள் இப்போ கொஞ்சம் 2 ஏக்கர் பசுமை குடில் அமைத்து அதில் லில்லியம், கார்னேஷனு, ஜிப்சோபிலியா என்கிற 3 வகையான மலர்களை உற்பத்தி செய்து கடந்த 10 ஆண்டு காலமாக வருவாய் ஈட்டி வங்கி கடன் எல்லாம் அடைத்து ஒரு நிரந்தர வருமானமாக எங்களுக்கு கிடைச்சிருக்குது. இதனால் நாங்கள் நல்லா பயனடைஞ்சிருக்கோம். இப்போ கடைசியாக இப்போ எங்களுக்கு ஒரு குளிர்சாதன கிடங்கு அமைப்பதற்காக நமது தோட்டக்கலை துறையை அணுகிய போது மானியத்துடன் கூடிய ஒரு குளிர்பதன அறை கட்ட அனுமதி கொடுத்தாங்க. இப்போ அது நம்ம பராமரிப்புக்கு வந்திருக்கு. மலர்களை அங்கு வைத்து அதை ப்ரீகூல் செய்து அதை நம்ம தகுந்த நேரத்தில் விலை நிர்ணயம் செய்யும்போது மார்க்கெட்டுக்கு அனுப்புவதற்காக ஒரு கோல்டு ஸ்டோரேஜ், அதாவது ப்ரீகூல் யூனிட் நாங்கள் கட்டியிருக்கிறோம். அதனால் எங்களுக்கு இதுக்கு மேலே இன்னும் அந்த மார்க்கெட் நேரத்துக்கு அந்த மலர்களை நாங்கள் அந்த குளிர்பதன கிடங்கில் வச்சு அதை பராமரித்து அது விலை வரும்போது கொடுக்குற அளவுக்கு எங்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்க.
இப்போ நம்ம 2 ஏக்கரை பசுமை குடில் அமைச்சு அதுக்கான சப்சிடியும் நமது தோட்டக்கலை துறையானது எங்களுக்கு தகுந்த நேரத்தில் கொடுத்தாங்க. அதனால் மலர் சாகுபடி செய்து அதில் லாபம் ஈட்டி வந்திருக்கிறோம். மீதி உள்ள 3 ஏக்கராவில் வந்து நம்ம மலை காய்கறிகளை போட்டு நாங்கள் அதில் பயனடைஞ்சிட்டு இருக்கிறோம். அந்த மலை காய்கறிகளுக்காகனா விதை கூட மானிய விலையில் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் நம்ம தோட்டக்கலை துறையானது எங்களை தேடி ஒவ்வொரு விவசாயியும் தேடி வந்து எங்களுக்கு புது புது இதுகளை புது புது டெக்னாலஜிகளை எல்லாம் சொல்லி எங்களை நல்லா ஊக்குவிச்சு அதனால் நாங்கள் பலனடைஞ்சு நம்ம வருமானம் நல்லபடியாக நாங்கள் சம்பாதிச்சுட்டு இருக்கிறோம். அப்படி மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் எஸ். கிருஷ்ணன் அவர்களை 08943446097 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். இந்திய வானிலைத்துறை மற்றும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் கோயம்புத்தூர் இணைந்து வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை. மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. தற்போதைய வானிலை மஞ்சளில் இலைப்புள்ளி நோய்க்கு சாதகமாக இருப்பதால் 1 லிட்டர் தண்ணீருக்கு கார்பன்டெசிம் 1 கிராம் அல்லது மென்கோசெப் 2 கிராம் என்ற அளவில் கலந்து தெளிக்கவும். கடந்த 3 வார வறண்ட வானிலை காரணமாக ஏற்பட்டுள்ள பயிர் வாடலை தவிர்க்க இளஞ்சிவப்பு நிற பாக்டீரியாவை பயிர்களின் மீது 1 லிட்டர் தண்ணீருக்கு 10 மில்லி என்ற அளவில் தெளிப்பதன் மூலம் வறட்சியை தாங்கி பின்வரும் மழையை நல்ல முறையில் பயிர்கள் உபயோகப்படுத்த முடியும். வெப்பநிலை குறைவினால் கால்நடை மற்றும் கோழிகளுக்கு போதிய அளவு அதிக கலோரி உணவு கொடுக்கவும். காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. அடுத்து வரும் 2 நாட்களுக்கு பிறகு மிதமானது முதல் கனமழை பொழிய வாய்ப்புள்ளதால் சம்பா பயிரில் மேலூரம் இடுவதை தவிர்க்கவும். வயல்களில் உடனடியாக வடிகால் வசதியினை ஏற்படுத்தவும். சம்பா நெற்பயிரில் புகையான் தாக்குதல் தென்பட வாய்ப்புள்ளது. நெல் வயலில் பட்டம் பிரித்து தண்ணீர் வடித்து காற்றோட்டத்தை ஏற்படுத்துவதன் மூலம் புகையான் தாக்குதலிலிருந்து பயிர்களை பாதுகாக்கலாம். இதனை கட்டுப்படுத்த தேவைப்பட்டால் ஏக்கருக்கு 40 கிராம் தயோமித்தாக்சம் அல்லது புரோபோபைசின் 25 SC 320 மில்லி என்ற அளவில் தூர்பகுதி நன்கு நனையும்படி தெளிக்கவும். வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. வங்காள விரிகுடாவில் தோன்றியுள்ள குறைந்த அழுத்த காற்று மண்டலம் மத்திய மற்றும் வட தமிழக பகுதிகளை நோக்கி நகர்ந்து வருவதால் நாளை முதல் மேகமூட்டமும் அநேக இடங்களில் மழையுடன் கூடிய வானிலை நிலவ வாய்ப்புள்ளது. இவ்வானிலையில் காற்றின் வேகமும் கூடுதலாக இருக்க வாய்ப்புள்ளதால் தீவன விரயம் ஆகாமல் இருக்க தக்க நடவடிக்கைகளை எடுக்குமாறு பண்ணையாளர்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள். தெற்கு மண்டலம் 1ற்கு உட்பட்ட மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. தற்பொழுது நிலவி வரும் வானிலையில் இரவை மற்றும் மானாவாரி பயிர்களில் துத்தநாக குறைபாடு ஏற்பட்டுள்ளது. இதனை நிவர்த்தி செய்ய 0.5% துத்தநாக சல்பேட் கரைசலை இலை வழி மூலமாக தெளிக்கவும். இவ்வாறு தெளிக்கும் போது மானாவாரியில் தகுந்த ஈரப்பதம் இருக்கும்படி பார்த்து கொள்ளவும். வரும் தினங்களில் அதிகமான மேகமூட்டம், லேசான மழை மற்றும் அதிகமான ஈரப்பதம் கொண்ட வானிலையில் ஆடு மற்றும் மாடுகளுக்கு குடற்புழு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. இதனை கட்டுப்படுத்த அருகில் உள்ள கால்நடை மருத்துவரை அணுகி தகுந்த குடற்புழு நீக்க மருந்தினை கொடுக்கவும். தெற்கு மண்டலம் 2ற்கு உட்பட்ட மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. மழை வருவதற்கான வாய்ப்பு பெரிதும் காணப்படுவதால் விவசாயிகள் நீர் பாய்ச்சும் பணிகளை ஒத்திவைக்கலாம். மேலும் சில நாட்களுக்கு மருந்தடித்தல் போன்ற பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் ஒத்திவைக்கலாம். மழைக்கால வானிலை நிலவுவதால் காய்கறி பயிர்களில் வேரழுகல் நோய் தாக்கக்கூடும். விவசாயிகள் கவனமுடன் இருக்கவும். மழை எதிர்பார்க்கப்படுவதால் கோழிகளை பச்சை கழிச்சல் நோய் தாக்கக்கூடும். இதனை கட்டுப்படுத்த கோகிடியோஸ்டாக்ட் மருந்தினை மருத்துவரின் ஆலோசனைப்படி கொடுக்கலாம். வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. அடர் தீவன உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருட்களை மழையில் நனையாமல் பாதுகாப்பதால் அஃப்லாடாக்சின் எனும் நச்சு உற்பத்தியை தடுக்கலாம். இளம் கன்றுகள் மற்றும் ஆட்டுக்குட்டிகளை குளிரின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் கொட்டகையின் தரைப்பகுதியின் தேவையான அளவு கூளத்தை பரப்பி மற்றும் மின் விளக்கு அமைத்து தேவையான வெப்பத்தை அளிக்கலாம். கால்நடைகளை கொட்டகையின் அருகில் தண்ணீர் தேங்காதவாறு பார்த்துக்கொள்வதன் மூலம் ஒட்டுண்ணிகளால் பரவும் நோய்களை தடுக்கலாம். மலைப்பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. மாவட்டத்தில் 2 நாட்களுக்கு பிறகு மிதமானது முதல் பலத்த மழை வரை வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குத்து அவரை செடி நடவு செய்யும் போது ரைசோபியம் நுண்ணுயிரை கொண்டு விதை நேர்த்தி செய்வதன் மூலம் தழைச்சத்தை சேமித்து கூடுதல் மகசூல் பெற முடியும். காய்பிடிக்கும் நிலையில் உள்ள மிளகு கொடியில்
NAA வளர்ச்சி ஊக்கியை தண்ணீரில் கரைத்து 40 BPM என்ற அளவில் செடிகளின் மீது படும்படி தெளிப்பதன் மூலம் நல்ல திரட்சியான மிளகு மற்றும் கூடுதல் விளைச்சலை பெற முடியும். அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. வரும் நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் தென்னை மற்றும் ஜாதிக்காய் மரங்களை சுற்றி வட்ட பாத்திகள் அமைத்து மழை நீரை சேமிக்கவும். குண்டுமல்லி தரைமட்டத்தில் இருந்து 50 சென்டிமீட்டர் உயரத்தில் கவாத்து செய்யவும். கவாத்து செய்த பகுதியில் பூசானை கொல்லி தடவவும். அன்னாசி வயல்களில் மூடாக்கு இடுவதன் மூலம் மண் ஈரப்பதம் வீணாகாமல் தடுக்கலாம். ரப்பர் பாலித்தீன் ரெயின்காட்டை மரத்தின் பால் வடியும் பகுதியில் மேல் பொருத்தவும். இதனால் மழை காலங்களிலும் பால் வெட்டலாம். வாழையில் காய்ந்த மற்றும் நோய் தாக்கிய இலைகளை அகற்றுவதன் மூலம் இலைப்புள்ளி நோய் பரவுதலை கட்டுப்படுத்தலாம். மேலும் விவரங்களுக்கு பேராசிரியர் மற்றும் தலைவர், வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641003. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 042266113119. தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் தக்காளி. தோட்டக்கலை பயிர்களில் தக்காளி அன்றாட பயன்பாட்டில் இன்றியமையாதது. இதன் சாகுபடி குறிப்புகளை பற்றி காண்போம். பயிரிட ஏற்ற மண் மற்றும் தட்பவெப்பநிலை. தக்காளியை ஆண்டு முழுவதும் பயிர் செய்யலாம். நல்ல வடிகால் வசதியுள்ள வண்டல் மண் மிகவும் ஏற்றது. மண்ணின் காரத்தன்மை 6 முதல் 7 என்ற அளவில் இருக்க வேண்டும். பயிரிட ஏற்ற பருவம் அக்டோபர் முதல் நவம்பர் மாதத்திலும், பிப்ரவரி முதல் மார்ச் மாதத்திலும் மற்றும் மே முதல் ஜூன் மாதத்திலும் பயிரிடலாம். பயிரிட ஏற்ற ரகங்கள்: கோ1, கோ2, PKM1, அர்க்காவர்தன். மகசூல்: ஒரு ஹெக்டரில் 135 நாட்களில் 35 டன் வரை பழங்கள் மகசூலாக கிடைக்கும். மேலும் விவரங்கள் பெற agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் தமிழ்நாடு வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். கம்பு இதர ரகம் அரியலூரில் குறைந்தபட்சமாக 1500 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1600 ரூபாய்க்கும், தேனியில் 1620 முதல் 1700 ரூபாய் வரையிலும், மக்காச்சோளம் மஞ்சள் திட்டக்குடியில் 1365 முதல் 1430 ரூபாய் வரையிலும், விருதாச்சலத்தில் 1230 முதல் 1539 ரூபாய் வரையிலும், நெல் ஏ பொன்னி சேத்துப்பட்டில் 1510 ரூபாய் முதல் 2120 ரூபாய் வரையிலும், காரைக்குடியில் 2000 முதல் 2300 ரூபாய் வரையிலும், நெல் ஆடுதுறை 36 தேவக்கோட்டையில் 1450 முதல் 1550 ரூபாய் வரையிலும், மேலூரில் 1700 முதல் 1800 ரூபாய் வரையிலும், நெல் கோ 43 உசிலம்பட்டியில் 1600 முதல் 1700 ரூபாய் வரையிலும், வேலூரில் 1635 முதல் 1733 ரூபாய் வரையிலும், பருத்தி MCU 5 திண்டுக்கல்லில் 3500 முதல் 4500 ரூபாய் வரையிலும், வடமதுரையில் 3900 முதல் 4100 ரூபாய் வரையிலும், புளி தருமபுரியில் 3850 முதல் 6000 ரூபாய் வரையிலும், பாப்பாரப்பட்டியில் 3850 முதல் 6000 ரூபாய் வரையிலும், மணிலா TMV 7 அருப்புக்கோட்டையில் 4050 முதல் 4860 ரூபாய் வரையிலும், சிங்கம்புணரியில் குறைந்தபட்சமாக 4150 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 4300 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் வடசேரி உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 15 ரூபாய்க்கும், புடலங்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும்,
பாகற்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், மாங்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 1 கிலோ 25 ரூபாய்க்கும், கொத்தவரை 1 கிலோ 30 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 25 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 10 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 1 கிலோ 10 ரூபாய்க்கும், வாழைக்காய் 1 கிலோ 25 ரூபாய்க்கும், தேங்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு 1 கிலோ 35 ரூபாய்க்கும், மரவள்ளிக்கிழங்கு 1 கிலோ 30 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 1 கிலோ 25 ரூபாய்க்கும், பீன்ஸ் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், கேரட் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பீட்ரூட் 1 கிலோ 25 ரூபாய்க்கும், முட்டைகோஸ் 1 கிலோ 15 ரூபாய்க்கும், சௌச்சவ் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், கீரைகள் கட்டு ஒன்று 15 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 20 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 40 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. திருச்சி திருவரங்கம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட ஒரு பாக்கெட்டின் விலை 60 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 500 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 400 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 800 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 60 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 150 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 400 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 30 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. மாநிலத்தில் சராசரி வானிலை அறிவிப்பு. காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 31.1 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்சமாக 21.3 டிகிரி செல்சியஸாகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 53.8%ஆகவும், காற்றின் வேகம் மணிக்கு 3.7 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 19%ஆகவும், மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 27.3 டிகிரி செல்சியஸாகவும், மழையளவு 0.8 மில்லிமீட்டராகவும், சூரிய கதிர்வீச்சு 314.4 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 952.4 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 2.4 ஆகவும் இருந்தது. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம். வணக்கம். இதை கேளு. என்கிட்ட என்ன சொல்ல போறீங்க? போய் அவகிட்ட சொல்லுங்க. யார்கிட்ட? அதான் உங்க மொபைல் ஃபோன். காலையில சாயங்காலம் ராத்திரி பகலுன்னு ஒட்டிட்டு இருக்கீங்க. கேட்டா விவசாய கால் சென்டர்ட பேசிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க. ஓ, இதுதான் விஷயமா? ஆமா, என்னாச்சு? இப்பெல்லாம் பேசுறது இல்லையா? இப்பெல்லாம் பேச்சு சீக்கிரமா முடிஞ்சிருது. அப்படியா? ஆமா, இப்போ அதிக லைன்கள் மற்றும் சிறப்பு தொழில்நுட்பம் மூலமா வேளாண் நிபுணர்கிட்ட சீக்கிரமா பேச முடியுது. எப்போ லைன் பிஸியா இருந்தா நம்ம பிரச்சனையை போன்ல ரெக்கார்ட் பண்ணலாம். அங்க இருந்து போனும் வந்துடும். நம்ம பிரச்சனைக்கு தீர்வு மெசேஜ் மூலமாவும் வந்துடும். இதோ பாரு, வந்துருச்சு. ஆஹா, இனிமேல் காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஆமா, அதான் திடீர்னு என் மேல இவ்வளவு அன்பு எப்படி வந்ததுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். விவசாயம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு உங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியா முழுவதிலும் எந்த போனில் இருந்தும் ஹெல்ப்லைன் நம்பரை தொடர்பு கொள்ளவும். விவசாயிகளின் நண்பன், விவசாயிகள் கால் சென்டர். ஏழைகளின் பசு என்றழைக்கப்படும் வெள்ளாடுகளை மிக குறைந்த முதலீட்டில் மழையளவு குறைவாக உள்ள வறண்ட நிலங்களில் கூட வளர்த்தல் எளிது. இவை இறைச்சி மற்றும் பால் தேவைக்காக வளர்க்கப்படுகின்றன. வெள்ளாட்டு குட்டிகளை பராமரிக்கும் முறைகள் மற்றும் இனப்பெருக்கத்திற்கான தேர்வு செய்யும் முறைகள் குறித்து விவரிக்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் நித்யசெல்வி அவர்கள்.
குட்டிகளை பராமரிக்கிற முறை முதல்ல தாய்கிட்ட இருந்தே ஆரம்பிக்குது. அதாவது தாயோட சினை காலத்தை பராமரிப்புல இருந்தே ஆரம்பிக்குது. சினைப்பட்ட வெள்ளாடுகளை குட்டி ஈன்றதுக்கு 3 வாரத்துக்கு முன்னாடியே தனியாக மற்ற ஆடுகள்ல இருந்து பிரித்து வளர்க்குறோம். அந்த வளர்க்குற இடம் எப்படி இருக்கணும்னா நல்ல சுத்தமான தரை ஈரப்பதம் இல்லாமல் காற்றோட்டமான ஒரு அறையில் நம்ம வெள்ளாடுகளை அந்த சினை ஆடுகளை வளர்க்குறோம். அந்த சினை ஆடுகளுக்கு வளர்க்கும்போது சிறந்த தரமான புல் வகைகளையும் புரதச்சத்து நிறைந்த பல பயிறு வகை தீவனங்கள் கலப்பு தீவனங்களை கொடுத்து வளர்க்குறதுனால குட்டியோட வளர்ச்சி சீராக அமையும். இப்போ அந்த சினையாடுகளில் குட்டி ஈனும்போது எதுவும் சிரமங்கள் இருந்தது அப்படின்னா உடனே அருகில் உள்ள கால்நடை மருத்துவரை அணுகலாம். அதுக்கப்புறம் குட்டி ஈன்றது பிறகு நஞ்சு கொடியை மிகவும் சுகாதாரமான முறையில் அப்புறப்படுத்துறதுனால பண்ணையில் நோய் தொற்று ஏற்படுறத நம்ம தவிர்க்கலாம். அடுத்ததாக குட்டி ஈன்றதுக்கு பிறகு அந்த குட்டியோட வாய்ப்பகுதியிலையும் மூக்கு துவாரங்கள்லையும் இருக்கக்கூடிய பிசுபிசுப்பான கோலை பொருள் மாதிரி ஒரு பொருள் இருக்கும். அந்த பொருளை நல்லா சுத்தமான துணி கொண்டு தொடச்சி எடுத்துடணும். தாய்சை இணைப்பு திசுவான தொப்புள் கொடி இதை என்ன பண்ணுறோன்னா குட்டி போட்ட உடனே உடம்புல இருந்து தொப்புள் கொடியை 2 சென்டிமீட்டர் அளவு விட்டுட்டு ஒரு சுத்தமான நூல் கொண்டு கட்டி அதை வெட்டிடணும். அதுக்கு கீழே இருக்க பகுதி வெட்டிய இடத்துல டிங்சர் அயோடின் அல்லது டெட்டால் மாதிரி ஏதோ ஒரு கிருமி நாசினியை கொண்டு தடவிட்டோம்னா தொப்புள் கொடி மூலம் கிருமி தொற்று ஏற்படுறத நம்ம தவிர்க்கலாம். அடுத்தபடியாக உணவு, அதாவது சீம்பாலில் அதிகப்படியான புரதச்சத்து எரிசக்தி நோய் எதிர்ப்பு சக்தியான இம்யூனோகுளோபுலின்னு சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. இதை எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னா குட்டியோட எடையிலிருந்து 10% நம்ம குட்டிக்கு சீம்பால் கொடுக்குறோம். இதில் இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா குட்டி பிறந்த உடனே அதோட சிறுகுடல் சுவருக்கு முதல் 15 நிமிஷத்துக்கு அந்த சக்தியை உறிஞ்சக்கூடிய தன்மை அதிகம். அது மட்டும் இல்லாமல் இந்த சீம்பால் குட்டியின் முதல் கழிவுகளான மியூகோனியம் சொல்லக்கூடிய முதல் கழிவை வெளியேற்றத்திற்கு உதவியாக இருக்குது. இது தீவனம் அடிப்படையில் பார்த்தாச்சு. இப்போ 1-2 மேலே குட்டிகள் பிறந்தது அப்படின்னா பசுமாட்டோட பாலோட சரிவிகித அளவு தண்ணி கலந்து குட்டிகளுக்கு நம்மளே புகட்டலாம். குட்டியை 3 மாத வயதில் தான் தாய்கிட்ட இருந்து பிரிக்கிறோம். அப்படி 3 மாத வயதில் தாய்கிட்ட இருந்து பிரித்ததுக்கப்புறம் தினமும் ஒரு நாளைக்கு 350 - 400 கிராம் கலப்பு தீவனமும் அதோட ஒரு 2-4 கிலோ அளவு பசுந்தீவனமும் கொடுக்கறதுனால என்ன ஆகும்னா குட்டியோட எடை ஒரு நாளைக்கு 200 - 250 கிராம் அதிகமாகும். அப்படி 250 கிராம் அதிகமாகும் போது உங்களுக்கு விற்பனை வயதான 6 - 8 மாதத்தில் விற்பனை பண்ணுறோன்னா அப்போ அது சரியான எடையை அடைஞ்சிருக்கும். நமக்கும் அந்த தொழில் லாபகரமாகவே அமைஞ்சிரும். அதுக்கப்புறம் இப்போ குட்டி குளிர்காலம் வெயில் காலம் 2 காலங்கள்லையும் பிறக்குதுன்னு வைங்க. அப்படி பிறக்கிற குட்டிகளுக்கு நம்ம சிறந்த முறையில் கொட்டகையை அமைச்சு கொடுக்குறோம். எப்படி கொடுக்குறோம்? குளிர்காலத்தில் பிறக்குதுன்னா இப்போ என்ன ஆகும்? சுற்றுச்சூழலும் குளிர்ச்சியாகவும் இருக்கும், தரை சில சமயம் ரொம்ப ஈரமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல குட்டியோட வளர்ச்சியும் குறையும், நோய் தொற்று அதிகமாக இருக்கும். அதை தவிர்க்கிறதுக்கு என்ன செய்யலான்னா குளிர்காலத்தில் கொட்டகைக்குள்ளே ஒரு மரச்சட்டத்திலான ஒரு சின்ன பெட்டியை தயார் பண்ணிடலாம். அந்த பெட்டிக்கு அடியில் காஞ்ச புல் இல்லைன்னா நம்ம வீட்டில் கண்டிப்பாக கோணி சாக்கு பை இருக்க போகுது இல்லையா, அந்த கோணி சாக்கு பையை தரையில் விரித்து போட்டு குட்டியை அது மேலே வளர விடலாம். அது மட்டும் இல்லாமல் குளிர் அதிகமாக இருந்துச்சுன்னா சில சமயம் செயற்கை ஒளி கொடுத்து பல்பு இருக்குல்ல அந்த பல்பு கொடுத்து செயற்கை வெப்பம் கொடுக்கறதுனாலையும் குட்டியோட இறப்பை தவிர்க்கலாம். அடுத்து வெயில் கால பராமரிப்பு. வெயில் காலத்தில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அதிகப்படியான வெப்பம் தாங்க முடியாமையும் குட்டிகள் இறக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன செய்யலான்னா குட்டியை வளர்க்குற கொட்டகை மேலே தண்ணி தெளிக்கலாம். இல்லை அந்த கொட்டகையோட பக்க சுவர்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சுவத்தில் கோணிப்பை சாக்கு பை இல்லையா அந்த மாதிரி பை கட்டி விட்டு அதில் தண்ணி அடிச்சிங்கன்னு வைங்களேன். அப்போ என்னாகும்? குளிர் காற்று உள்ள கொட்டகைக்குள்ளே போகும், ஓரளவுக்கு வெப்பத்தை நம்ம தணிக்கவும் ஆரம்பிச்சிடலாம். அடுத்தபடியாக இப்போ குட்டியில் நம்ம சொன்ன முன்னே தரையில் வளர்க்குறோம் ஒன்று, இன்னொன்று திறந்த வெளியில் வளர்ப்போம். திறந்த வெளினா நம்ம மேய்ச்சலுக்கு ஆடோட போகும், இல்லை நம்ம அடைக்கிற கொட்டகையும் திறந்த வெளியில் தான் இருக்கும். இப்போ திறந்த வெளியில் இருக்கிறதுனால என்ன ஆகும்? குடற்புழு நீக்கம் பாதிப்பு அதிகமாக இருக்கும். அப்போ குடற்புழு நீக்கம் பாதிப்பு இருந்ததுன்னா அதனால் குட்டியோட என்ன தீவனம் எடுத்தாலும் அந்த உடம்புல குட்டியோட அந்த தீவனத்தோட இருக்க சத்தை உறிஞ்சிற தன்மை குறைவாக இருக்கும். அப்போ வளர்ச்சிகள் குறைஞ்சி போயிடும். அதை குறைக்கிறதுக்காக குட்டிகளுக்கு முதல் 6 மாதத்தில் ஒவ்வொரு மாதமும் குடற்புழு நீக்கமும், அதன் பிறகு 3 மாதத்துக்கு ஒரு தடவை குடற்புழு நீக்கம் கால்நடை மருத்துவர் உதவியோடு கொடுக்கணும்.
நீங்கள் கிடா குட்டியை இறைச்சிக்காக வளர்க்குறீங்க அப்படின்னா 2 மாத வயதில் ஆண்மை நீக்கம் செஞ்சிடலாம். அதுக்கப்புறம் கொம்பு நீக்கம் செய்யணும், பண்ணைகளில் பிரச்சனை வரக்கூடாதுன்னா கொம்பு நீக்கம் செய்கிறீங்கன்னா முதல் 1 வாரத்திலேயே வந்து குட்டிகளுக்கு கொம்பு நீக்கம் செய்துறது மிகவும் சிறந்தது. மேலும் பண்ணையை லாபமாக கொண்டு போகணும்னா ஒவ்வொரு மாதமும் குட்டியோட எடையை நம்ம போட்டு குட்டியை எடை குறைவாக இருக்க குட்டியை கழிச்சு கட்டிடுறதுனாலையும் பண்ணையோட பொருளாதாரத்தை நம்ம உயர்த்தலாம். மேலும் விவரங்கள் பெற டாக்டர் ஆர் நித்யசெல்வி அவர்களை 09597577376 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். சுகமாய் பரவும் நறுமணத்தில், சுவை எனும் இன்பத் தோட்டத்தில், வளர்ச்சி எனும் பாதையில், மலர்ந்திருக்கும் புன்னகையில், பசுமையான செடிகளில், பெரிய பெரிய வர்த்தகங்களில், தேனீக்களின் ரீங்காரத்தில், மகிழ்ச்சியின் இன்ப ஒலியில். NHM தோட்டக்கலை இயக்கம். எங்கள் விருப்பம் உங்களது புன்னகை. 2/12/2016 வெள்ளிக்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. மஞ்சள் சாகுபடி செய்து பயனடைந்த விழுப்புரம் மாவட்டம் ஈரியூர் கிராம வேளாண்மையாளர் MS ராஜாமணி அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் காவிரி டெல்டா மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் பலாப்பழம், வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் வேளாண் காடுகளும் மண் வளமும் குறித்து கோயமுத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் K. சிவகுமார் அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். நேயர்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என நம்புகிறோம். பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியினை நீங்கள் இணையதளத்தின் வழியாகவும் பார்க்கலாம். எங்களின் இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture-chennai மற்றும் www.ddpodigai.org.in. ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் ஆகிய சமூக வலைதளங்களில் அக்ரி டிடி சென்னை என்ற முகவரியில் பார்த்து பயன்பெறலாம். உங்கள் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. மேலும் வேளாண்மை குறித்த விவரங்கள் பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 180018015551 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளை பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.